வணக்கம் மக்களே. விர்ச்சுவல் வாரிசுன்னு சொல்லிட்டு வீணா போனவனுங்க கொஞ்சம் பேர் சுத்திட்டு இருக்கானுங்களா ஊருக்குள்ள. பெய்ட் சர்வீஸ், அதாவது காசை வாங்கிட்டு ஃபேக்கான நியூஸை போடுற புறம்போக்குங்கள் அவனுங்க இப்போ ஒரு படிக்கு மேலே போயிட்டானுங்க. அதாவது அவங்க கட்சி ஆட்சிக்கு வரும், இந்த அளவுக்கு எம்எல்ஏக்களை நம்ம பெறுவோம் அப்படின்னே தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் வாக்குறுதின்னு அடிச்சு விட்டாரு அவங்க தலைவர். அதுக்கு இவனுங்களும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சென்டிமெண்ட் டிராமா பண்ணிக்கிட்டு மக்கள்கிட்ட எப்படியோ ஒரு அளவுக்கு ஓட்டையும் வாங்கிட்டானுங்க. இப்போ அதை எப்படி காப்பாத்திக்கிறது, அந்த வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றுறதுன்னு தெரியாம முடி புடுங்கி போய் நிக்கிறானுங்க. இத ஏண்டா இப்படிலாம் வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னடா ஆச்சு பாவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா உடனே அவதூறான கருத்தை பரப்புறது, அசிங்க சிங்கமா வந்து கமெண்ட்ல பேசுறது. ஆனா இப்போ ஒரு அளவுக்கு மேல போயிட்டானுங்க. எங்க தலைவரை பத்தியே நீ பேசுறியா, நீ ஜெயிலுக்கு போயிருவடா பாக்கலாமா, எங்களை பத்தி நீ பேச வந்துட்டியா அப்படின்னு உருட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படிதான் ஒண்ணு ஏஎஸ் கந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி. நான் போடுற போஸ்ட் அதாவது என்னன்னா, பிங்க் பெட்ரோல் வண்டின்னு இருந்ததை இப்ப சிங்க பெண்கள் பெட்ரோல் வண்டின்னு மாத்திருக்கீங்கயா, இதுதான் உங்களோட மாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்ல வந்த ஒரு நியூஸை நான் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். சரிங்களா? அதுக்கு அவன் பார்த்திபா நீ யாரு, நீ வந்து ஜெயிலுக்கு போயிடுவ பாடுறா அப்படின்னா. சரி எப்பா, நான் வந்து கிடைச்ச நியூஸை போட்டிருக்கேன், அது சரியா தப்பா வேணா நீ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன். ஆனா இவரு எங்களை பத்தி நீ எப்படா பேசலாம், நாங்க யாரு தெரியுமாடா அப்படின்னு உருட்டிக்கிட்டு நான் கமெண்ட்ல வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நீ ஜெயிலுக்கு போற பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு உருட்டி இருக்காரு ஐயா. யாரா இவன் இவ்வளோ பேசுறானே, அவ்வளோ விவரமானவனுங்களா இவனுங்க அப்படின்னு பார்த்தா டே நீயா அப்படின்ற மாதிரி இருக்கான். அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை பேரை சொல்லிக்கிட்டு, கேப்டன் பேரை சொல்லிக்கிட்டு, அந்நியார் பேரை சொல்லிக்கிட்டு, கேப்டன் தொண்டர்கள் கிட்ட 5-10 காசு பிச்சை எடுத்து குடிச்சுக்கிட்டு இருந்த குடியார நாய் இது. அதோட பேரு அருணை எஸ் கந்தன் அப்படின்றது பேரு. சரிங்களா? இவரோட இப்ப இருக்கானே தலைவர், அந்த மாதிரி தான் இவனும். எப்படின்னா பிள்ளைக்குட்டியே பார்க்க மாட்டான், வீட்டுக்குன்னு 10 பைசா தர மாட்டான். எங்கேயோ ஒரு சென்னையில ஹோட்டல்ல வேலை பார்க்கறது, அந்த ஹோட்டல்ல கிடைக்கிற டிப்ஸ் சம்பள காசை வச்சு தினமும் குடிச்சிட்டு ஊரை சுத்துறது. என்னைக்காவது காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தில் இருக்கிறவங்க கிட்ட அந்நியாருக்காக நான் இப்படி உழைச்சிருக்கேன், கேப்டனுக்காக இப்படி உழைச்சிருக்கேன், கட்சிக்காக நான் என் சொத்தெல்லாம் இழந்திருக்கிறேன்னு சும்மாவே பீலா விட்டு எனக்கு ஒரு 100 ரூபா தான் கொடுங்க மருந்து வாங்கணும், ஒரு 200 ரூபா தான் கொடுங்க என் பிள்ளைக்கு கண்ணாடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட் டிராமா போட்டு 5-10 காசை வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்த நாதாரி. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனோட உண்மை சுபாவம் தெரிஞ்ச உடனே தேமுதிக தொண்டர்கள்லாம் சேர்ந்து செருப்பு கட்டின்னு அடிச்ச அடியில கொஞ்ச நாள் காணாம போயிட்டான். அந்த ஆளுதான் இப்போ ஏஎஸ் கந்தன் மாடலா பேரை வச்சுக்கிட்டு கோட்டு சூட்டு போட்ட சிஎம்மோட போட்டோவையும் வச்சுக்கிட்டு இங்க வந்து உருட்டிட்டு இருக்கு. சரிங்களா? டேய், விர்ச்சுவல் வாரியர்ஸுக்குன்னா அர்த்தம் தெரியுமாடா உங்களுக்கு? வாரியர்ஸ்னா முதல்ல ஆண்மை உள்ள, எதையும் எதிர்த்து நிக்கிற துணிவு இருக்கிறவங்கடா. ஆனா நீங்க ஃபேக் நியூஸை பரப்புற பண்ணாட பசங்க. முதல்ல உண்மையான நியூஸை போட கத்துங்க. சரியா? சரின்னு வர்றதுக்கு பக்கத்துல நில்லுங்க. அதுதான் போராட்டம், அதுதான் வாரியர்ஸுக்கான அர்த்தம். அதை விட்டுட்டு ஃபேக் நியூஸை போடுறது, ஒரு தகவலை சொன்னா அசிங்கமா பேசுறது, அங்க வந்து உங்களோட வீரத்தை காட்டுன்ற பேர்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடும், இனிமேல் எவனும் கேள்வி கேட்க மாட்டான்ற பேர்ல நீ ஜெயிலுக்கு போயிடுவேன்னு வடிவேல் மாதிரி கத்துறது. இதுக்கெல்லாம் பயந்தவங்களோட கேப்டன் பிரபாகரனோட வாரிசுக. எங்க கேப்டன் விஜயகாந்துக்கும் அந்த பயம் இல்ல, என்னோட மானசீக குரு கேப்டன் பிரபாகரனுக்கும் அந்த பயமே கிடையாது. தப்புன்னா தட்டி கேட்போம், அந்த இடத்துல நின்று உதச்சும் கேட்போம். சரியா? உங்க கட்சி இல்ல, எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் தைரியமா கேட்போம். ஏண்டா திமுக ஆட்சியில இருக்கும்போது ஒரு தவறு நடந்தா அதை நீங்க தட்டி கேட்கலாம், ஏகத்துக்கும் பொருளிய கலைப்பு விடலாம், அப்போ வந்து இளைஞர்களோட புரட்சி. ஆனா அதே நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களை பத்தி ஒரு கேள்வி கேட்டா அவதூறு கருத்தா, அதுக்கு பதில் சொன்ன வக்கு இல்லைன்னா மூடிக்கிட்டு போங்கடா. நாங்க தப்பு பண்ணிட்டோம், தேவையில்லாத வாக்குறுதியை கொடுத்துட்டோம், எங்களால இதுதான் செய்ய முடியும், மக்கள் கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்கடா. அதை விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன்னு யாருக்கிட்ட வந்து பூச்சாண்டி கட்டுறீங்க? கேப்டனோட வாரிசுடா, எவன் முன்ன குனிஞ்சு நிக்க மாட்டோம். சரியா? இந்த பயமுறுத்துற வேலை வேற எங்கன்னா வச்சுக்கோ.